என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? கைப்பழக்கம். உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க. நீங்க வேணா 5 வருஷம் இந்த நாட்டை கையில ஒப்படைச்சு பாருங்க. இங்க ஒருத்தர் சிங்கிளா இருக்க முடியாது, ஒரு ஆள் சிங்கிளா இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் கமிட்டட் ஆகும், எல்லாத்தையும் கமிட்டட் ஆகணும். வா சிங்கிளா இருக்கியா, போ கமிட்டட் ஆயிடும் இந்த பொண்ணு கூட. வா நீ சிங்கிளா இருக்கியா, இந்த பொண்ணு கூட கமிட்டட் ஆயிடும். வா 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 அந்த பொண்ணு கூட ஏன் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கேன்? ஏமா அந்த பையன் உன்னை லவ் பண்றான், கமிட்டட் ஆயிடுச்சு, போ 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 போ. யாரையும் கமிட்டட் ஆக்கிடுவோம். இது எதுக்காக நான் சொல்றேன்னா, நான் வந்து கெட்டவன் கிடையாது. காத்துக்கருப்பு கலை வந்து காதலிக்கிறத வந்து இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறான், இவன் கெட்டவன் கிடையாது. ஒரு கூட்டு கோயில் உள்ளே இருந்தார் அருவிகள் அறிந்திடு. ஏங்க எங்க எங்க ஊரு கூமாப்பட்டிய பாருங்க. எங்க ஊரு கூமாப்பட்டிக்கு வாங்க, தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஐலாண்டுங்க. நீயா நீங்க என்ன சூப்பர்மேன் நினைக்கிறீங்களா? நான் என்ன இன்விசிபிள் மேன் நினைச்சிட்டு இருக்கேன். நான் யாருங்கிறது தெளிவா சொல்றேன். தீவிரவாதியை கொல்ற தீவிரவாதி. கேள்விக்கு சுத்தி வளைக்காம பதில் சொல்லு. ஹே ப்ரோ, இது மூவி ப்ரோ. அவர் ஜிவிஎம், நீங்க கின்ஸ்லி. நீங்க நெல்சன் சொல்லி கொடுத்த ஒரே மாடுலேஷன் வச்சு எல்லா படத்திலும் நல்லா கல்லா கட்டுறீங்க. யார் அவன்? ஐயே அப்ப ஜெயிலர் 2 கட்டா. என்னடி ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சு போல? அதெல்லாம் முடிஞ்சு 1 வருஷத்துக்கு மேல ஆச்சுடா. காலேஜ் முடிஞ்சு மெட்ராஸ் வரும்போது அன்னைக்கு ராத்திரி ரெஸ்யூம்ல ஜாப்பனீஸ் தெரியும் போட்டிருக்கீங்க. ஜாப்பனீஸ் பேசுவீங்களா? பேசுங்க சார். எங்க பேசுங்க. ஒக்காச்சி மசீத்து கொரிதீனா இனரி மாச்சினிங்கினிங்கதா தோரே தோரே ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறன், ஜெயிக்கிற பக்கம் ஜெயிக்கிற பக்கம் நிப்பவன் அல்லறீரன். நான் தனியாள் இல்ல, நீ கடலுக்குள்ள இருக்க, நான் கரையில நிக்கிறேன். அதோட ஆழம் என்னன்னு தெரியாது, அதோட அடர்த்தி என்னன்னு தெரியாது, அதோட அழுத்தம் என்னன்னு தெரியாது, தெரியவே தெரியாது. நீ நிக்கிற இடம் தெரியாது, தெரியவே தெரியாது, தெரியவே தெரியாது. क्या रे வேங்கிய மாமா காலா ஏய் போடா क्या रे சண்டை செய்வோம் வேங்கிய மாமா ஒத்தையில நிக்க காலா ஏய் போடா தில்லி இருந்தா மொத்தமா क्या रे காலா ஏய் போடா சண்டை செய்வோம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கிழடுங்க கூட்டத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா? கிழடுங்களா? இந்த கிழடுங்க நாத்து நட்டவங்க இல்ல சார், 70 வருஷங்க மணி பிளான்ட் நட்டவங்க. போங்க. ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி
200 மல்டிநேஷனல் கம்பெனி அழிச்சிருக்கு. அதுல எழுத்து நின்ன ஒரே கம்பெனி தன்னொத்து. அதுக்காக அவங்க கொடுத்த விலை 9 கம்பெனி. 3 வேளை பசி எடுக்கும்போது முடியல. 5000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் அதை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். ஆனா டிவில லேகியம் வைக்கவும் சமையல் செய்யவும் டைம் இருக்கு. ஒரு டான்ஸுக்கு மார்க் போட 2 நிமிஷம் இல்ல. இந்தியாவுக்கு ஃபேக்டரியே வேணாம். உங்களை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்றேன். பணக்காரன் யூஸ் பண்ற ஒரு காண்ட வேணாம். ஒன்ன மாதிரி உங்களை மாதிரி யூ ஆர் மை ஃபுட் வேலைய அப்பாடா. இப்ப நான் சிங்க இல்லடா, சிங்க குட்டிடா. காதலிக்க ஆரம்பிக்கும் போது காதலை மறந்துடாதீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் காதலை மறந்துடாதீங்க. காதலிக்கும் போது காதலை மறந்துடாதீங்க. பிள்ளைங்க பெத்தவங்களை மறந்துடல, ஆனா பெத்தவங்க என்னைக்குமே பிள்ளைங்களை மறந்துடல. பெத்தவங்களை மறந்துடல. நான் தாண்டா தாஸ் தாஸ் லியோ. கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், கைவிட மாட்டான். நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கை விட்டுடுவான். டேய், முதல்ல படிச்சு டிகிரி வாங்க தூக்கி ஓரம் போட்டு கெத்து காட்டலாம் வெளியப்படுறான். இல்லைன்னா வெளியே போன ஒரு நாய் கூட மதிக்காது. இந்த மாதிரி வாழ்க்கையில செட்டில் ஆனாதான் பொண்ணுங்களா நம்மள ரசிப்பாங்கடா. ஆனா கெத்து காமிச்சிட்டு சுத்தினா நம்ம கூட சேர்ந்து வாழணும்னு நினைப்பாங்க. புரிஞ்சுக்கோடா. மத்தவங்களை வேதனைப்படுத்தாத எந்த சந்தோஷமும் தப்புதான். மத்தவங்களை வேதனைப்படுத்துற ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்பு இல்ல. அந்த சந்தோஷமே தனி ஷாலினி. அவர் போதுகையான பவானி யாரு? பயமாரியா? அந்த வாத்தி மண்டில ஓடிட்டே இருக்கான். பாவாத்தே உண்மையிலேயே வர சொன்னாங்களா? இதுக்கு முன்னாடி இங்க திருத்தணும் வந்தவங்க தான் குடும்ப குட்டிகளை யோசிச்சு பார்த்துட்டு உயிர் பயத்துல போயிருக்கோம். ஆனா என் கதையை வேற. பத்தலக்க பிரச்சனையும் ப்ராப்ளமும் நம்மளுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நம்ம கூடவே பிறந்தது, எப்பவுமே நம்மளை விட்டு போகாது. நம்மளை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு தான் இருக்கும், ஒன்றுமே செய்ய முடியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.